இது வைக்க போயிட்டு மணியாட்டுறது எதுவுமே சொல்லாமல் நீங்கள் வீட்டுக்கு முட்டை எடுக்கிறீங்க. நீ கோயிலுக்கு நல்லா பொழைச்சா அது கொண்டாந்து சூடம் சாம்பிராணி எல்லாம் செஞ்சிடு. சரி செஞ்சிடுறேன் செஞ்சிடுறேன். நீங்கள் எந்த கோயில் பூசாரி? கற்போயில் பூசாரி. சரி கற்போயில் பூசாரி. சரி நீங்கள் எத்தனை வருஷமா பூசாரியா இருக்கீங்க? நான் 30 வருஷம் இருக்கேன். 30 வருஷமா இருக்கீங்க. 30 வருஷம் இருக்கிறேன். பூரா பெராத்தனிக்கு வந்தவங்க தான். இதை பூரா காப்பெல்லாம் பெராத்தனி பிள்ளை இல்லாதவங்களுக்கு போட்டாங்க. சரி இப்போ நான் உனக்கு சொல்கிறேன். சரி சொல்லுங்க. கல்யாணம் முடிஞ்சு எனக்கு நீ நேற்று கடை வச்சா செஞ்சிடணும். சரி அப்படின்னா நேற்று கடைன்னா என்னென்ன செய்யணும்? குழந்தை வந்துருச்சுன்னா செய்யு, கல்யாணம் முடிஞ்சிச்சுனாலும் செய்யு. சரி என்ன செய்யணும்? அது வந்து கிடா வெட்டி பொங்க வச்சு இது மாதிரி காப்படிச்சு போட்டு காப்படிச்சு போடணும். ஆமாம். சரி நேர்ந்து உனக்கு நல்ல வரையும் முடிச்சு தாரேன். சரி அப்படின்னா எத்தனை வருஷத்துல முடியும்? உனக்கு 1 வருஷத்துல முடிச்சு தரேன். 1 வருஷத்துல? ஆமாம். 6 மாதத்துலேயும் செஞ்சு காமிக்கிறேன் நான். சரி நீ எங்கேயும் கவலைப்படாத, அலையாம இரு. கருப்பையா உனக்கு நல்ல சுகம் கொடுக்கணும். இது தொழில் நல்லா இருக்கணும். உனக்கு 5 ஒன்று இருக்குது. உனக்கு நல்லா இருப்ப. நல்லா இருக்கேன். நீ காடு வரையெல்லாம் ஓடுன. ஏன்னா இன்னைக்கு உனக்கு நல்ல சுகம் தர சொல்லியிருக்கிறேன். இதுல இருந்து நல்லா புத்தியா இருந்து பொழைச்சுக்க. உனக்கு கல்யாணம் செஞ்சதையும் இந்த இடத்துல வந்து அதுக்கு என்ன செய்யணுமோ நீ செஞ்சிட. நீ என்ன செய்வ? எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது. என்ன தெரியாது? தெரியாதுன்னா நான் வந்து கோயிலுக்கு தான் போயிருக்கேன். இது மாதிரி நான் வரம் கேட்டது இல்லை. வரம் கேட்டது இல்லை. இத்தனை நாள் நீ பார்க்கல இல்லையா? நீ இப்பதான் வந்து உட்காந்துருக்குற. என் சோத்தை கண்டுபிடிச்சிக்க. என் ஆத்தாங்கரையில் வந்து உட்காந்துக்க. ஏன்னா நான் கருங்கச்சக்காரன். என்னை பற்றி உனக்கு தெரியாது. என் ஆலயத்தில் வந்து அந்த உட்காரு. நீ நல்ல முறையாக உனக்கு சொல்லி நான் செஞ்சு தர்றேன். சொன்னதை நிறைவேற்றறேன். நீ எதுக்கும் கவலைப்படாண்டா. நீ இருந்து நல்லா இருப்ப. அந்த பையலுக்கு பார்த்தறேன். சரி இப்போ நீங்க சொல்றீங்க இல்லைன்னு நான் சொல்லல. இப்போ எந்த ஊர்ல இருக்கீங்க? இப்போ நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். அந்த யூடியூப் சேனல்ல வந்து இப்போ நிறைய பேர் பார்ப்பாங்க. சோசியல் மீடியா தமிழ்நாடு முழுக்க பார்ப்பாங்க. அப்படி பார்க்குறப்ப உங்களை நான் வந்து பார்க்கணும்னா எந்த ஊர்ல வந்து பார்க்கணும்? பூஜாரி வீட்டில் வந்து தான் பார்க்கணும். திண்டுக்கல் மாவட்டமா? திண்டுக்கல் மாவட்டம் ராயர்விட்டி. ராயர்விட்டி. என் நம்பரும் தந்துடுறேன். கோயில் எழுதி வச்சுக்கிறேன். வந்து கேளுங்க, நான் சொல்றேன். இல்லைன்னா வீட்டில் வந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா? வீட்டுக்கு வந்தாலும் சரி. அதான் பார்த்து வீட்டுக்கு வாங்க. இந்த நம்பருக்கு வந்தீங்கன்னா பார்த்து உனக்கு செஞ்சுதான். சரி நீங்கள் சொல்கிறீங்க நம்பர்லாம் தர்றது ஓகே. இல்லை நான் சொல்லலை. எந்த ஊர்ல இருந்து திண்டுக்கல்ல இருந்து எங்கிட்ட வரணும்? திண்டுக்கல்லேருந்து 500 ரூபா. 500லேருந்து பூசாரி விட்டுன்னு கேளு. அங்கே இறங்குன்னா 5 கிலோமீட்டர். மினியாஞ்சின்னு கேளுங்க. இரும்படிக்கிறவரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. நீ பயப்படாம ஒத்த வழியில் ஆட்டோ வருது, பஸ் வருது, வாங்க. நான் நல்ல முறையை செஞ்சுறேன். இந்த காசு பண்ணுறதுலாம் ஆசை பண்ணுறது இல்லை. சரி நானுமே எந்த காசுமே வைக்கல உங்களுக்கு? வைக்கல. நான் வந்து சாமிக்காக தான் பார்க்குறேன். சரி சரி. நான் வந்து காசு பணம் எங்கள் சாமி போகிறது நெருப்பணுக்கிற காலத்தை நான் செஞ்சு வரேன். அதுதான் ஏன்னா சாமிக்காக தான் நான் ஜாலியாக தோணுச்சு. என் சொத்து சோத்துக்கெல்லாம் நான் அலையில. சரி இதுல இருந்து நல்லா இருக்கிறத எல்லாத்துக்கும் சொல்லி இந்த காப்பெல்லாம் போட்டேன். சரி அப்படி காப்பி என்னால் செய்ய முடியலன்னா செய்யலன்னு சாமி தான் அப்புறம் உனக்கு சொல்லும். இல்லை என்னால் செய்ய முடியல. ஏன் செய்ய முடியாமல் போயிடுவேன்? ஒருத்தவங்க கையில் காசு இருக்கும். ஒரு சமயத்தை நான் வருமானம் தரேன். வருமானம் தரீங்க. சரி சேர்ந்துக்கலாம். இப்போ நீங்கள் சாமி கும்பிட்டு திரும்பி போட்டு கொடுங்க. இப்போ 4 வருஷமா 3 வருஷம் சென்றோடு செய்ய மாட்டியா? செய்வேன். உனக்கு பிள்ளைய வர்றதுக்கு முன்னாடி உனக்கு செய்ய மாட்டியா? நீ நல்லா இருந்தா போதுங்கிற காசை நான் கொடுக்குறேன். சரி சாமிக்காக உன் கையில இருந்து என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ என்ன
எனக்கு சொல்லிச்சோம்னா நான் கேட்கறேன். சாமிக்காக தான் உன்னை கேட்கறேன். கருத்துடா நல்ல சோத்தை கொடுத்து நாலு மணி 7 நீ நல்லா இருப்ப. இப்ப 7 வந்துருச்சு. நீ நினைச்சானியா எனக்கு நடக்கும். ஏன்னா போய் அலைய வேண்டாம். இதே தொழில் நல்லா இருக்கும். என்ன தொழில் நல்லா இருக்கும்? உனக்கு வந்து என்ன தொழில் வேணும்னா நீ இப்ப என்ன தொழில் செஞ்சுட்டு இருக்கிற? இப்போ நான் யூடியூப் சேனல் தான் வச்சு நடத்திட்டு இருக்கேன். இதே வச்சு நடத்து. நீ நல்லா இருக்க. இதுவே வச்சு நடத்தவா? இந்த ஊர்ல இருக்கவங்களாம் பேசிட்டு இருக்காங்களே. பேசினா கைத்தொழில் செய்யு. சும்மா இருக்க நேரம் தான் இதை செய்யணும். சரி ஐயா, இதே ஒரு தொழிலா எடுத்துக்கிட்டா? இதே தொழிலை எடுக்கிறதுக்கு கல்யாணம் செஞ்சதுக்கு முன்னாடி நீ செய்ய. உழைக்கிற பொழப்பு வேலை செஞ்சாத்தானே காசு கிடைக்கும். அதையும் பாரு இதையும் பாரு. சும்மா இருக்கிற நேரம் இதை செய்யும். இதே வேலையை அலைய வேண்டாம். அதுக்காகத்தான் உனக்கு நான் சொல்றேன். நீ சாமிக்காக 2 பேர் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.